ரொம்ப அப்செட் ஆகலை. கிறிஸ்தவர்கள் நம்ம அப்படி தான் இருக்கணும். மற்றவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுறப்போ, நம்மளை இழிவாக பேசுகிறப்போ, நாயோ பேயோ என்ன சொல்கிறாங்களோ வச்சுக்கோங்க, என்ன சொல்லணும், அது வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிற இன்சல்ட் நம்மளை ரொம்ப பாதிக்குதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட ஒரு விதமான தாழ்மை இருக்குது, ஆனால் தைரியம் இல்லை, தைரியமான ஒரு விசுவாசம் இல்லை. ஏன் அப்படி இருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? யார் என்ன சொன்னால் என்ன கூப்பிட்டா என்ன, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நாய் பேய் பண்ணி என்ன வேணால் சொல்லிக்கோ, அவர் என்ன சொல்கிறாருன்றது தான் முக்கியம். அவர் என்ன பிள்ளைன்னு அழைச்சிட்டாரு, ராஜ்யத்தின் சுதந்திரவாளின்னு அழைச்சிட்டாரு, அவரோட கூட உட்கார்ந்து ஆள வைக்கிறேன்றாரு. அவர் சொல்கிறது தான் முக்கியம், அவர் நினைக்கிறது தான் முக்கியம்னு அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதை உங்களை அப்படியே உங்கள் இருதயத்தை அப்படியே இன்சுலேட் பண்ணிடும். யார் என்ன சொன்னாலும் அசையாது. நம்ம மற்றவர்களுடைய இன்சல்ட்னால நொறுக்கப்படுறோமா, அல்லது மற்றவர்களை நாம் இன்சல்ட் பண்ணுறோமா, மற்றவர்களை இழிவாக பேசுகிறோமா, இழிவாக நினைக்கிறோமா, அப்படி செய்வோமானால் நமக்கு வேறு பிரச்சனை இருக்குது. ஒரு விதமான தைரியம் இருக்குது, ஆனால் தாழ்மை இல்லை. மற்றவனை நம்மளோட குறைவாக பார்க்குறோம், இழிவாக பார்க்குறோம். அப்போது